இப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. எல்லாரும் பிஸியா இருக்கிறோம். இல்ல யாரு கேட்டா ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாடுபட்டு சக்சஸ் ஆகணுன்றதுக்காண்டி. ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். வாழ்க்கையில நீங்க ஒரு நாளாவது ஒரு 10 நிமிஷம் சைலண்டா இருந்து பார்த்திருக்கீங்களா? பேசாம, மனசும் பேசாம அமைதியா இருந்திருக்கீங்களா? மேக்சிமம் பார்த்தா அமைதியா இருந்திருப்பீங்க லோன்லியா. ஆனா மனசுக்குள்ள ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எதிர்வினை ஓட்டமும் ஓடும். வெளியிலயும் நீங்க பேசும்போது எதுக்கு பேசுறோம், என்ன பேசுறோம்னே தெரியாம பேசிட்டு இருப்பீங்க. பல பேர் பார்த்தா தேவையில்லாம பல இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசணும்னு அவசியம் கிடையாது, பேசிட்டு இருப்பாங்க. சைலண்டா இருந்தா நிச்சயமா காரியமாகும்னு தெரியும். ஆனா அந்த பேசுறதுனால பல பிரச்சனைகள் உருவாகும். சிலது கடந்து போயிருந்தா நிச்சயமா அந்த பிரச்சனை உருவாயிருக்காது. அந்த எமோஷனல் ஆகிறது எல்லா விஷயத்தையும் ஆயிட்டு இருக்கு. ஆனா சைலண்ட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பவரான விஷயம். அதுல சக்சஸ் ஆன அத்தனை பேரும் அந்த சைலண்ட்னால எங்கேயோ போய் சேருவாங்க. ஏன்னா அவங்க வந்து மென்டலியும் சரி, உள்ளேயும் சரி, வெளியிலும் சரி எந்த விஷயத்தையும் ரொம்ப தேவையில்லாத பண்ணாம காமா இருந்து அவங்க லைஃபை மூவ் பண்ணனால சக்சஸ் பீப்புளா இருந்திருக்காங்க. இதுக்கு தேவையான 8 சைன் பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 8 மெத்தடு. இதை மேக்சிமம் நீங்க வந்து இதுல ஒரு 3வது ஒரு 4வது கடைபிடிச்சிங்கனாலும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு சக்சஸ் நீங்க நிச்சயமா ஒரு நாளடைவுல பார்ப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் சைன், வென் யூ ஆர் ஆங்கிரி பி காம். எப்பயாவது நீங்க ரொம்ப கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்துல நிச்சயம் மனுஷன் தான் கோவம் தான் படுவோம். ஏதோ ஒரு விஷயத்துல வீட்டுல எங்கேயாவது நடக்குது, ஆபீஸ் வெளியில எங்கேயாவது நடக்குதுன்னா அந்த கோபம் வரும்போது அதிகமான கோபம் வந்து கத்துவோம், பேசுவோம், எல்லாம் இருக்கும். கோபம் வருதுன்றது உங்களுக்கு டக்குன்றது ரியாக்ட் ஆகும்போது காமா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. எப்படிங்க பழகுது? அவங்க அப்படி பேசிட்டாங்க, ஆட்டோல வந்து இடிச்சுட்டான், இப்படி திட்டுறாங்க, அப்படி பண்றாங்க, அந்த நேரத்துல நான் பேசாம இருக்கிறதான்னு கேட்கலாம். இது எல்லாமே நான் கோத்ரூ பண்ணிருக்கிறேன். நானும் அந்த ரியாக்ட் பண்ணிருக்கேன். அந்த ரியாக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த செகண்ட் அவன் யாரு நம்ம யாருன்றது 2 பேத்துக்குமே தெரியாது. ஆனா அங்க கோவப்படுறதுனால அந்த நாள் முழுதும் இல்ல அடுத்து போற எந்த விஷயத்திலும் பிரச்சனையில தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம கடந்து போயிருந்தோம், இல்ல அந்த நேரத்துல காமா போயிருந்தோம், அந்த விஷயம் வேண்டாம், அவன் தான் தப்பு பண்றான், நம்ம ஏன் அதை ரியாக்ட் பண்ணணும், நம்ம ஒதுங்கி போவோம், அது கொடுக்க வேண்டிய சட்டம் கொடுக்கட்டும், வேற ஏதாவது விஷயத்துல அவன் பார்த்துக்கிட்டோம், நம்ம ஒழுங்கா போயிடும், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் நினைச்சிருந்தா கோபம் பட்டிருக்க மாட்டோம். கோபத்தினால என்கிட்ட நீங்க கேட்கலாம், ஏகப்பட்ட இடத்துல நான் கோவப்பட்டிருக்கேன். கோவத்தினால இழந்தது ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் சொல்றேன், இப்பெல்லாம் ரொம்ப கோவம் வந்தாலும் பைக்ல நார்மலா கோவம் வந்துருச்சு அடக்கிட்டுலாம் போக மாட்டேன். கோவம் வர மாதிரி இருந்தாலும் அவனை பத்தி யோசிக்க மாட்டேன். எனக்குள்ள அவனை பத்தி அசையும் போட மாட்டேன். அசை போறதுன்னா என்ன அப்படி பண்ணிட்டான், இவெல்லாம் எப்படி போறான் அப்படின்றது கூட வார்த்தையா உள்ள நான் கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டு போனா எனக்கு நாள் பொழுதாவும் இல்ல அடுத்த வேலையும் என்னால செய்ய முடியாது. இல்லைன்னா அந்த உடம்பே அப்படியே ஹார்ட் பீட் பயங்கரமா துடிக்கும், பதப்படுக்கிறோம், ஒரு எதை பத்தி சிந்தனையெல்லாம் பிளாங்க் ஆகி இதை பத்தியே யோசனையாவே இருக்கும் போது என்ன ஆகும்னா என்னால வேற எந்த செயலையும் பண்ணுவேன். இன்னைக்கு நல்ல விஷயம் ஏதோ பண்றதா இருக்கும், எல்லாத்தையும் கோட்டையை விட்டு உட்கார்ந்துருப்பேன். இந்த கோபம்ன்றது எக்ஸ்ட்ரீமா போய் அவங்களுடைய செய்யக்கூடாத வேலையும் செய்ய வச்சிரும், தேவையில்லாத பிரச்சனையிலையும் மாட்ட வச்சிரும், செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையும் செய்யாம உட்கார்ந்துருக்கு. இது வாழ்க்கையில நடந்தே தீரும். கோவப்படுறவங்க அத்தனை பேரும் பெட்டர் கோவப்படும் போது அட்லீஸ்ட் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த கோபம் இப்படி இருக்கிறது அப்படியே ரெடியூஸ் ஆகும். இதை மேக்சிமம் பண்ணிக்குவேன். பண்ணும் போது அடுத்த செகண்ட் வேற ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டே மூவ் பண்ணிடுவேன். எவ்வளவு கேவலமா இப்பெல்லாம் நடந்தாலும் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அது பண்றதுனால என் ஹெல்த்தும் வீணா போகுது, என் திங்கிங்கும் வீணா போகுது, என் விஷயத்துல மித்த எல்லா சரௌண்டிங்லும் என் ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகுது, என் ஒய்ஃபுக்கும் அது பிடிக்காம போது என் பையனுக்கும் பயப்படுறான். இதெல்லாம் நடக்கிறதுனால பெட்டர் காமா போயிடும், நான் மூவ் ஆன் பண்றேன். இது ரொம்ப கடந்த 2 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கனால நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். அங்கங்க எனக்கு கோவம் வரும், அது வேற. ஆனா எல்லா இடத்துலயும் நான் கோவப்பட மாட்டேன், சைலண்டா இருப்பேன். சைலண்ட் இஸ் பவர். இப்ப மௌனமா இருக்கிறது மாதிரிதான் மனசாலையும் இயல்பாவும் இருக்கிறேன். அவங்க மென்டலியும் என்னை பார்க்கும்போது என்ன துப்புனாலும் நான் போற மாதிரி அந்த அட்டிடியூட்ல நான் வந்துட்டு இருக்கேன். 2வது, when others hurt you be calm. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அசிங்கமா பேசுறதோ திட்டுறதோ வரும்போது வார்த்தைகள் நம்ம மீறி வார்த்தைகள் அவங்க மீறி ஒன்று வரும்போது நம்ம கோபம் வரும். அந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளா பேசியிருந்தாலும் சரி, அவங்க பேசியிருந்தாலும் சரி, ஃபேமிலியில பேசியிருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சரௌண்டிங்ல யார வேலை பார்க்குற எங்க இருந்தாலும் பேசியிருந்தாலும் தப்பு தான். ஆனா அந்த ஒரு வார்த்தை வாழ்நாளும் பொழுதும் கடந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் பல பேர் என்னையும் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப வந்து மேக்சிமம் அந்த வார்த்தையை பேசுறதே அவாய்ட் பண்ணு. ஏன்னா அந்த ஹர்ட் ஆச்சுன்னா அந்த பர்சனை நீங்க வந்து அந்த செகண்ட் அந்த கடந்து போயிடும். சொன்னதுதான், ரெக்கார்டு ஆனதுதான்.
அது வந்து பாஸ்ட்ல போயிடும். ஆனா அந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். சில மனிதர்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள், அவங்க இறந்து போற கடைசி வரைக்கும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலன். அதுக்கு பதிலா அந்த இடத்துல நம்ம சைலண்டா இருந்தோம்னா, கோபம் வர நேரத்துல, அந்த வார்த்தை வர நேரத்துல நம்ம வார்த்தையை வெளியில சொன்னா அவங்க எப்படி ஹர்ட் ஆவாங்க அப்படின்றது அவங்க ஆங்கிள் நின்று சிலதெல்லாம் இப்ப நான் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால வார்த்தைகளை ரொம்ப யோசிச்சு நிதானமா நான் பேசுறேன். கோவமே வருது, வார்த்தை வரும்போது அப்படியே 2 செகண்டாவது மௌனமா இருந்துட்டு நான் பேசுற ஹேபிட்ஸ் வச்சிருக்கேன். காரணம் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வார்த்தைகளை நிதானமாகுது. முடிஞ்சா தண்ணி குடிச்சிருவேன். குடிச்சிட்டு என்ன ஆகுதுன்னா, கோபம் இருந்தாலும் வார்த்தை இருந்தாலும் அப்படியே அமுக்கும் போது அந்த சிந்தனை ஓட்டம் டைவர்ட் ஆகுது, தண்ணியில போகுது. தண்ணின்றது ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்றது நம்ம தப்பான பேசுறோம். அப்போ வாட்டரை நம்ம குடிக்கும் போது பாசிட்டிவா உள்ள காம் பண்ணுது. வேண்டாம், இது வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போது நாளைக்கு இந்த வார்த்தையும் பேச மாட்டோம். நாளைக்கு இது யோசிக்கும் போது பேசியிருக்க கூடாது, பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம தோணும் போது காமா போயிடும். இதுக்கு பெட்டர் அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது உங்களை யாராவது சொன்னாங்களான்னு நீங்க காமா போயிடுங்க, இடத்த கடந்துருங்க, மூவ் ஆன் பண்ணுங்க, காமா இருங்க. சைலண்ட் இஸ் பவர். மூணாவது, when speaking the truth hurts other, be calm. நம்ம ஏதாவது உண்மையை ஏதாவது தெரிஞ்சு நம்ம பேசுறோம், நீங்க ஏதாவது பேசுறீங்க, அந்த உண்மையை தெரியுது, அது பேசுறதுனால அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், இல்ல அவங்களுக்கு அந்த பிரச்சனை உருவாகும், இல்ல அவங்களோட உறவுகள் பாதிக்குதுன்னா உண்மையாவே இருந்தாலும் அந்த நேரத்துல கடந்து போங்க, பேசிடாதீங்க. அது வந்து அவங்களுக்கு பாதிக்கும், நம்ம உறவும் பாதிக்கும். அது என்னைக்கா ஒரு நாள் வேற விதமாக நிதானமா அந்த சூழ்நிலையை கடந்து நீங்க இன்னைக்கு சொல்ல வேண்டியதை சில நேரம் சொல்லாம கூட இருந்துருங்க. சொல்ல வேண்டியதை சில காலம் கழிச்சு சொல்லும் போது என்ன ஆகும்னா அதுக்கு பவர் இருக்காது. அந்த பிரச்சனை அன்னைக்கு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு விஷயங்கள்ல அதை சொல்றதுனால அவங்களுக்கு பாதிப்பு அதிகமா உருவாகுதுன்னா சொல்லாம கடந்து போய் சில நேரம் சொல்லும் போது அந்த பாதிப்பு உங்களுக்கு குறையும். எப்படி குறையும்னா வார்த்தையிலையும் குறையும். அந்த உண்மை சொல்லும் போது சரி பரவாயில்ல, நீ சொல்லாம விட்டது எனக்கு நல்லதா போச்சு, இன்னைக்கு நான் வேற மாதிரி நான் போயிருக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லலாம். நம்ம அவங்கள இருந்து காப்பாத்துற மாதிரி இருக்கும். சில விஷயத்துல உண்மையை சொல்லலாம், சில நேரத்துல உண்மையை சொல்லக்கூடாது. இது சொல்றதுனால அவங்களோட அமைதி குறையும்னா சொல்லவே சொல்லாதீங்க. நீங்களும் நல்லவனா இருக்கலாம், அவங்களும் நல்லவங்களா இருக்கலாம். நம்ம அந்த இடத்த கடந்து போகும்போது அவங்களை பாதுகாத்து நம்ம கொண்டு போறது நம்மளோட கடமை. நீங்க பாதுகாத்து அமைதியா போங்க. நிச்சயமா எல்லாமே அவங்களுக்கும் மாறும், நம்மளுக்கும் மாறும். யுனிவர்சல் நிச்சயமா வழிவகுக்கும். யுனிவர்சல் சொல்லுது, நம்ம செய்யறோம். இதான் உண்மை. நாலாவது, when you don't know anything about others, be calm. உங்களுக்கு ஒருத்தரை பத்தி தெரியல, முழுசா தெரியல, இல்ல ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு முழுசா தெரியலன்னா, ஒருத்தட்ட பேசுறீங்க, பேசும்போது ஒரு விஷயம் தெரியலன்னா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, தெரிஞ்ச மாதிரி அந்த விஷயத்த சொல்லாதீங்க. அந்த இப்போ உதாரணம் பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறவங்க எனக்கு தெரியுமே அப்படி இப்படின்னு எதையும் சொல்லாது. தெரிஞ்சா தெரியும், தெரியலன்னா தெரியல. அந்த இடத்துல நீங்க வந்து தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்க வேற யார்கிட்ட கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து தெரியாத விஷயத்த அவங்க கேட்டாங்கன்றதுக்காண்டி பேசணுன்றதுக்காண்டி விஷயத்த சொல்ல தப்பானது போய் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல சைலண்டா போயிடலாம், எனக்கு தெரியாது அப்படியே அவங்களுக்கு வந்து நீங்க சொன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்னா அந்த விஷயத்தையும் சொல்லாம கடந்து போறதுதான் நம்மளோட வேலை. ஏன்னா மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வார்த்தையினால பல பிரச்சனைகள் வருது. அது போல சைலண்ட் இஸ் பவர்ன்றது இந்த இடத்துல திருப்பியும் சொல்றேன். அதுல அந்த நம்ம ஃபோக்கஸாகவும் இருக்கணும், அவங்களோட பிரச்சனைகளையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட மைண்ட் என்னன்னு யோசிக்கணும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசும்போது பிரச்சனைகள் அவங்களுக்கு நோக்கியும் வராது, நம்ம நோக்கியும் வராது. அவங்களுக்கு அதுல கடக்க வச்சுட்டோம்னாலே போதும். நான் அடுத்தவங்களோட இதுல நம்மளும் சேஃபா இருப்போம். நம்மளுக்கும் அது ஒரு ஹேபிட்டா மாறும்போது என்ன ஆகும்னா நம்ம லைஃப்லயும் ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா யூனிவர்சல் சொல்ற மாதிரி தான், அவங்களை நீ சேஃப் கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஒரு சேஃப் கார்டா வரும். பெட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது காமா இருங்க, பொறுமையா இருங்க. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். இது நடக்க கூடாதுன்னா நடக்கவே நடக்காது. நம்ம கையில கிடையாது. எல்லாமே மாற்றங்கள் இருக்கதான் செய்யும். நீங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாத லைஃப். அஞ்சாவது, when you are stressed or nervous, be calm. நெருக்கடியான சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படபடப்பா இருக்கும், பயத்தோட இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், கோபங்கள் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல ஒரு நர்வஸ் ஜாஸ்தி இருக்கும், படபடன்னு இருக்கும். அந்த டைம்ல வந்து எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க, எதை பத்தியும் யார்ட்டையும் பேசாதீங்க, யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி டிஸ்கஸும் பண்ணிடாது. அந்த டைம்ல ஜஸ்ட் காமா இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டோ இல்ல ஒரு வேற ஏதாவது டைவர்ட், ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டோ ஒரு வாக்கிங் பண்ணிட்டோ அந்த விஷயத்த டைவர்ட்ல மாறி கொண்டு போறதுக்கு வழி என்னவோ செய்ய பாருங்க. அப்ப என்ன ஒண்ணு அந்த நேரத்துல நீங்க எது பேசினாலும் தப்பா போகும். எப்படி காதலன் படத்துல பிரபுதேவா வந்து டக்மாட்ட சொல்லும் போது நல்லதோ கெட்டதோ ஒரு கொஞ்ச நேரம் நீ காமா இருந்துட்டு பேசுனேன்னா நல்லா இருக்கும். சந்தோஷமானாலும் சந்தோஷமா வரும், ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நர்வஸா இருக்கும் போது காமா பிரீத், டீப் பிரீத் எடுத்துட்டு இருந்தீங்கனாலே
உங்க மூளைக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்னஸ் போயிட்டு திருப்பி வரும்போது, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, நர்வஸா இருந்தா அப்படியே காம் பண்ணும்போது நீங்க வார்த்தையில இது பண்ண மாட்டீங்க, தப்பான டிசிஷன் எடுக்க மாட்டீங்க, தப்பான பர்சன்ட்ட பேச மாட்டீங்க. உங்களுக்கு வேற டைமென்ஷன் ஒண்ணு கொடுக்கும். அது நாளைக்கு கூட பேசிக்கலாம் நீங்க போகும்போது, நாளைக்கு நல்ல விதமாக மாறுறதுக்கு, சூழ்நிலையே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க நர்வஸ்னஸும் இருக்காது, நல்ல தெளிவான சிந்தனையில இருப்பீங்க. தூங்கி எந்திரிச்சு மாற்றம் நடக்கும். ரைட்டா? நர்வஸா இருக்கும்போது பேசாதீங்க, காமா இருக்கு. 6வது, when you say something unnecessary others don't respect it, be calm. அர்த்தமற்ற பேச்ச பேசுவாங்க சில பேர். தேவையில்லாம வந்து நம்ம ஒரு எங்கேயா போயிருப்போம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல யாராவது பார்க்குறாங்க, தேவையில்லாம அவங்கள பத்தி இவங்கள பத்தி இதெல்லாம் பேசுவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி பேசுற நபர்கிட்ட இருந்து ஒண்ணு விலகிருங்க. இல்ல காதுல வாங்கினாலும் அந்த விஷயத்த உங்க மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க. இல்ல டைவர்ஷன் பண்ணி வேற ஏதாவது பேசுற மாதிரில காமா இருந்துட்டு ஊன்னு சொல்லிட்டு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பாருங்க. ஏன்னா உங்களை ஏத்தி விட்டு லைஃப்ல அன்னெசரியா ஏதாவது தூண்டி விடலான்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க நேரடியா சண்டை போட மாட்டாங்க. நீங்க ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்குன்னா நம்மளே விட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க போனா அடி வாங்குவாங்க, பிரச்சனை வரும், வார்த்தைகளும். அப்ப நம்மளே விட்டு பண்ணா நம்ம வந்து ஏதாவது போல்டா பேசுறதுனால என்ன ஆகுது, நம்மளை வச்சு பேசும்போது தூண்டி வருது. வேற ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கு, தூண்டி விட்டு நம்ம நேரா பேசும்போது குளிர் காய்வாங்க. அதுக்கு பெட்டர் காமா இருந்துட்டு போயிடுவோம். எவன் என்ன பேசினா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு நினைச்சிட்டு போனாலே பெட்டரா இருப்போம். இது நம்மளுக்கு ரொம்ப தேவை. இது நிறைய இடத்துல எனக்கும் நடந்திருக்கு. நான் அந்த டைம்லலாம் இல்லை எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேன், அவ்வளவுதான். போனா இருந்தாலும் சரி, நேரில் இருந்தாலும் சரி, டைவெர்ட் ஆகி நான் போயிடுவேன். ஒன்னும் சைலண்டா அங்கத்துல என்ன முன்னாடியே பேச மாட்டேங்கிறேன், இல்ல எனக்கு வந்து வேற தலைவலிக்குது அப்படின்னு எதையா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடுவேன். போய் தண்ணியை குடிச்சிட்டு வேற ஏதாவது விஷயத்த பார்த்துருவேன். இப்படி பண்ணுங்க. நம்ம கிட்ட திருப்பி 2வது தடவை 3வது தடவை வரவே மாட்டாங்க. இதை ட்ரை பண்ணுங்க. எனக்கு நடந்திருக்கு. 7வது, when other scold or fight you, be calm. நம்ம வீட்லயோ இல்ல உறவுக்காரங்கிட்டயோ சண்டை வருது, பேசுறோம், பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்க கூட ஒரு தப்பான வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலை என்னன்னு யோசி. ஏன் இப்படி வந்து நம்மகிட்ட பேசுறாங்க? மேக்சிமம் நம்மகிட்ட பேசுறவங்க எல்லாருமே நல்ல டைப் ஆளா தான் இருப்பாங்க. தேவையில்லாத மனிதர் நம்மகிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம திருப்பி கேட்டுருவோம் தெரியும்னால வரமாட்டாங்க. நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களே ஃபைட்டா பண்ணுவாங்க, இல்ல தப்பான வார்த்தையை நம்மளை புரிஞ்சுக்காம ஏதாவது சொல்லுவாங்க. யாரோ சொன்னதை வச்சு மைண்ட்ல வச்சு சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நீங்களும் விதாண்டாவாதமா எதையும் சொல்லாம நிதானமா நின்று ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேளு. ஒரு 1க்கு 2 தடவை கேட்டாலே நீ அப்படி சொன்னேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை அங்க கனெக்ட் பண்ணி சொல்லும் போது புரிஞ்சுக்கலாம். ஓ இதனால ரியாக்ட் பண்ணிருக்காங்க, நம்ம சொன்னது ஒண்ணு அவங்க வேற மாதிரி சொல்லி நம்மகிட்ட வேற மாதிரி நடக்குது அப்படின்னும் போது நிதானமா 1க்கு 2 தடவை. ஏன்னா நம்மளுக்கு வேணும் அந்த உறவு. நம்மளை திட்டும் போது சண்டை போடுறவங்க அந்த உறவு நம்மளுக்கு வேணும்னா நிதானமா 1க்கு 2 கிளியரா சொன்னோம்னா அவங்களும் காமாவாங்க, நம்மளும் காமா இருக்கும். அந்த நேரத்துல நீ என்னை புரிஞ்சுக்கல, நீ அவங்க சொன்னதை கேட்டு வந்து என்ன சண்டை போற நம்ம ஆரம்பிச்சோம்னா 2 பேருமே போயிடுவோம், அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு நின்று நிதானமா அவங்க வியூல கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்ல நம்ம பார்க்க. சண்டை தேவையில்லை. ஏன்னா வாழ்க்கையில் சண்டை போட்டு என்ன பண்றது, எங்க போய் முடியும்? எல்லாம் வந்து 6 அடி தான். இந்த பிளைன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் இப்படின்றக்குள்ள வாழ்க்கை மாறும். அப்ப அதுக்கு பதிலாக உறவுகள் வேணும், சொந்தங்கள் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும், மனிதர்கள் வேணும் அப்படின்னு எல்லாரும் வேணும்னு நினைச்சோம்னா நம்ம சண்டை போட மாட்டோம். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்க பார்ப்போம், உண்மையா இருக்க பார்ப்போம், பாசிட்டிவா இருப்போம். எல்லாரும் நல்லது கெட்டத்திலையும் நம்ம கலந்துக்க நம்ம துணை நிற்கிறதுக்கு நிற்போம். அதை விட்டு பழி வாங்கணும், அவனை எப்படியாவது வீழ்த்தணும், சொத்து வாங்கக்கூடாது, அவன் பணக்காரன் ஆகக்கூடாது, எதுலையும் முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அது என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். அவனும் முன்னேறணும், அவனும் நல்லா இருக்கணும், அவன் குடும்பத்தோட இருக்கணும், கல்யாணம் ஆகணும், எல்லாமே இருக்கணும், குழந்தை குட்டியோட எல்லாமே இருக்கணும்னா நம்மளுக்கும் அது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். காமா இருங்க. சைலண்ட் இஸ் பவர். கடைசியா 8வது, when you are lonely, be calm. தனிமையில் இருக்கும்போது காமா இருக்க பாரு. உங்களுக்கு தனிமையில் இருக்கும்போது என்ன தோணும்னா பல அசைவுகள் ஓடிட்டு இருக்கும். கோபங்கள் ஓடும், வார்த்தைகள் ஓடும், பல பிரச்சனைகள் ஓடும், வேலை இல்லாத ஓடும், குழந்தை இல்லாத ஓடும், சொத்து இல்லாத ஓடும், பணம் இல்லாத ஓடும், உறவு இல்லாம கல்யாணம் ஆகலன்னு ஓடும், பிசினஸ் பண்ண முடியல, தோல்வி அடைஞ்சிட்டோம், இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய விஷயம் போறதுக்கு பதிலா ஏன்னா வெளியில நீங்க காமா இருக்கீங்க, ஆனா உள்ள காமம் இல்லாம லோன்லியா இருக்கும்போது, தனியா இருக்கும் போது கண்டதை அசை போடுறதுக்கு பதிலா மெடிடேஷன் மார்னிங்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சாலே இந்த லோன்லியில இருக்கும் போது உங்களுக்கு மனசும் காமா இருக்கும், வெளியிலையும் காமா இருப்பீங்க. நீங்க வேற விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. பெட்டர் லோன்லியில் இருக்கும் போது எந்த நெகட்டிவ் ஆன வார்த்தைகளை யோசிக்காம பாசிட்டிவான விஷயங்கள். லோன்லி இருக்கும்போது நான்லாம் என்ன தண்ணி குடிச்சிட்டு ஜஸ்ட் புக் அந்த இடத்தையே வந்து என்ன பண்ணிடுவேன்னா ஏதாவது மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். புக்ஸ் ரீட் பண்ணுவேன், இல்லைன்னா சாப்பிட்டுடுவேன், இல்லைன்னா போய் படுத்துருவேன். ஜஸ்ட் இந்த இதெல்லாம் பண்ணும்போது கண்ட அசைவெல்லாம் எனக்கு
வரவே வராது. வேற வேற யோசனைகள் வராது. தேவையில்லாம யார்ட்டையும் ஃபோன் பண்ணியும் பேச மாட்டேன். அந்த ஃபோன் வந்தா பேசுவேன், இல்லை இம்பார்ட்டன்ட் கால்லாம் நான் திருப்பி நான் அடிச்சு பேசுவேன். மற்றபடி லோன்லியா இருந்தா என் டைமை எனக்கு ஒத்துக்குவேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவேன், எழுதுவேன், படிப்பேன், பாட்டு கேட்பேன். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எந்த தப்பான சிந்தனைகள், பாஸ்ட்ல நடந்த கசப்ப இப்ப நான் யோசிக்கிறதே இல்லை. இப்ப பிரசன்ட், நாளைக்கு என்ன பண்றது கூட யோசிக்கல. இப்ப இன்னைக்கு சந்தோஷத்தை மாத்திரம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுல எனக்கு கொடுக்குது. லோன்லில இருக்கும்போது காமா இருங்க, உள்ளேயும் காமா இருங்க, வெளியிலயும் காமா இருங்க, சந்தோஷம் கொடுக்கும். இப்ப நான் சொன்ன 8 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எது நிச்சயமா ஏதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யார் யாருக்கெல்லாம் இது தேவையோ, லோன்லியா இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க, நோவஸா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது தாட் தோணுது, உங்களுக்கு ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒட்டு மொத்தமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது மாதிரி இன்னும் பல வீடியோ நான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, பல விஷயங்கள் இன்னொன்னு புதுசா செய்யணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். ரெக்கமெண்டேஷன் போச்சுன்னா இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ரீச் ஆச்சுன்னா என் வீடியோ இன்னும் வியூஸ் ஆகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.